ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை ஆளுங்கிறத ப்ரெஷ் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், latkan ரெடி பண்ணுறதுக்கு கிளாத் எவ்வளோ தேவைப்படுன்னு பார்க்கலாம். அதுவும் 6க்கு 6, இந்த சைடும் 6 இன்ச்சு, இந்த சைடும் 6 இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ளே ஒரு கிளாத், லைனிங் கிளாத் எடுத்துருக்கேன். அதை இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்படி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கங்க. இந்த எட்ஜில் ஒரு கட் பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ரவுண்டாக கொண்டு போங்க. இது நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்க அப்படி கட் பண்ணுறதுனால அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு போய் முடிச்சிடுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டு சைடுக்கான கிளாத் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னா, நல்ல பக்கத்து மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். அப்போ தான் தையல் பகுதி நம்மளுக்குள்ளே போகும். இப்போ ரெண்டையும் அதே போல் ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். அதாவது மெயின் சைடாக நம்ம லைனிங் கிளாத் வச்சுருக்கோம். ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கிளாத்து திருப்புறதுக்காக லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே போல் 2 சைடு திருப்பிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் வச்சு நம்ம திருப்பிட்டோம். இதில் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி லேஸ் எடுத்துருக்கேன். அதை மேல் சைடாக வச்சு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் ரெடிமேட் ரோப் வச்சு நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரோப் இங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் ஷாப்பில் கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறோம், அந்த ஷாப்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரோப் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ப்ளவுஸ் சுடிதார் கிளாத்லேயே வேணாலும் நீங்கள் ரோப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதனுடைய எட்ஜில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். நம்ம ஏன்னா மணி இதில் அட்டாச் பண்ணணும். அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அந்த கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க ரோப்பை. வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதாவது இந்த எட்ஜில் இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். திருப்பிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. நம்ம இதே போல் இன்னொரு சைடும் இன்னொரு ரோப்பையும் ரெடி பண்ணிக்கலாம். இதையும் அது போல் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் பீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதில் நம்ம பீட்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோப்பில் நம்ம த்ரெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பீட்ஸ் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க. மறுபடியும் ரிட்டன் இதிலே விட்டுருங்க. ரோப்பில் அட்டாச் பண்ணி முடிச்சிருங்க. நம்மளுக்கு பீட்ஸ் வச்சு ரோப் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் இன்னொன்றுக்கும் பீட்ஸ் வச்சுக்கலாம்.